ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு லாங் கவுன் தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் கிளாத் தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் லைனிங் வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் கழுத்தோட மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து 6 இன்ச் வச்சுருக்கேன். ஹைட்டு பாருங்கள், ஆம் ஹோல் ஹைட் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். நார்மலாக வந்து டாப்போட ஹைட் வந்து ஒரு 14 வச்சுருக்கேன். 14 இல்லை 15 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 14.5 வச்சுருக்கேன். வச்சுட்டு சைடில் வந்து ஆம்ஹோல் பீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. அகலம் வந்து எனக்கு 8.5 இன்ச் வச்சுருக்கேன். 8.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச் வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு பிரின்சஸ் கட் போட போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு சேர்த்தே வந்து நான் ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேக் சைடு மட்டும் ஒரு 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் பார்ட் வரைஞ்சிட்டு நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். ஸோ அந்த 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து நான் நாட்ச் போட்டிருப்பேன் எவ்வளோ அகலம் தேவைப்படுதுன்றது. ஸோ அதிலேருந்து ஒரு 4 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பேன் ஃப்ரண்ட்டில். பேக் சைடு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் பாருங்கள் பிரின்சஸ் கட் தான் நான் போட போகிறேன். நெக் லைன் வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கலாம். நெக் லைனில் வந்து பேக் நெக் தான் நான் இன்றைக்கி மார்க் பண்ணிகிட்ருக்கேன். பேக் நெக் வந்து ஹைட் வந்து ஒரு 6 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நான் 6 இல்லை 6.5 நீங்கள் எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் மீடியம் தான் நான் வச்சுருக்கேன். நல்ல டீப் நெக்காக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 7.5 இல்லை 8 வரைக்குமே வந்து இந்த மாதிரி கவுன்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சின்ன பொண்ணு அப்படின்றதுனால நான் ஒரு 6.5 தான் வச்சுருக்கேன் நான். ஸோ பேக் நெக் வந்து வரைஞ்சிட்டு 2 பக்கமும் ட்ரேஸ் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டார் நெக் மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். அதுவுமே வந்து ஒன் சைடு நீங்கள் வரைஞ்சிட்டு 2 பக்கமாக ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் எடுத்து இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழேருந்து ஒரு 2.25, அதாவது கிளாத்தை வந்து நான் 2ஆக தான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணதுலேருந்து ஒரு 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயுமே வந்து ஒரு 1.5 இன்ச் கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதை ஆம்ஹோல் வரைக்குமே வந்து நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா பீஸு, ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் கம்மியாயிடும். ஸோ அதெல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் சைடில். ஃபுல்லாக நெக் லைனும் ட்ரா பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் போர்ஷனும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணல. ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்ம நார்மலாக ஒரு பஃப் ஸ்லீவ் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். பஃப் ஸ்லீவுமே வந்து லைனிங் இல்லாமல் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக கீழே வந்து பாட்டம் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்றதை. கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னர்லேருந்து டீப்பாக வந்து நான் ஒரு 6.5 வரைக்கும் எடுத்திருக்கேன். நான் 6.5 எடுத்துகிட்டு ஒரு 1/2 சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சென்டரில் இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பீஸில் இருந்து உங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு கீழேயுமே வந்து ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கிளாத் வந்து பெரிய கிளாத்தாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு நான் வியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சின்ன கிளாத்தாக எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணணுன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கு நம்மளுக்கு சாரியில் வந்து சென்டர் பார்ட் இருக்கும் இல்லையா, முந்தி பார்ட் ஃபுல்லாகவே வந்து நான் டாப் போர்ஷனுக்கு எடுத்திருக்கேன். கீழே பாட்டமுக்கு வந்து நம்மளுக்கு சென்டரில் இருக்கிற அந்த ஒரு கோல்டன் கலர் ஜரீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து நான் கீழே இருக்க பாட்டமுக்கு எடுக்க போகிறேன். அண்ட் உள்ளே வந்து உள்முந்தி கொடுத்துருப்பாங்க, ப்ளைனாக தான் இருந்தது. ஸோ அதை வந்து நான் பஃப் ஸ்லீவுக்கு வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கிளாத் வந்து எனக்கு 5 மீட்டர்ஸ் தான் தேவைப்பட்டது. பட் சாரீ வந்து 6 மீட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த சாரீ வந்து தேவைப்படும். கொஞ்சம் வந்து குண்டாக இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 மீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக கவர்ட் ஆயிரும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன்.
ஃபுல்லாக வந்து பேக் நெக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் போய்க்கலாம். நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நான் பேக் நெக்குக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடில் ஆம் ஹோல் பீஸ் ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சாரியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன போர்ஷன் வந்து நீங்கள் போட்டிங்க, டாப்க்கு என்ன போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா சாரீஸ்லேயுமே வந்து முந்தி போர்ஷன் வந்து நீங்கள் டாப்க்கு யூஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஒவ்வொன்றும் வந்து சேம் கலரில் தான் இருக்கும். சேம் கலர்னாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து நீங்கள் முந்தி போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நார்மலாக உள்ளே இருக்க சாரீஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி கவுன் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து நல்ல சூப்பரான ஒரு லுக்காகவும் இருக்கும். ஃபுல்லாக நம்ம பேக் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன்லேயுமே வந்து நான் சின்னதாக வந்து ஒரு போட்லி டிசைன் நான் கொடுக்க போகிறேன் சென்டரில். ஸோ அதுக்கு நம்ம லைனிங் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நார்மலாக வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, ப்ளவுஸில் வந்து கட் பண்ணியிருப்போம் பீஸில். ஸோ அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சென்டரை வந்து நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க போட்லி பட்டன்ஸ் வந்து சென்டர்லேயே வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து கட் பண்ணிவிட்டு இடையில ஸ்டிச் பண்ணி மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறது வந்து 2-3 வேலை சேர்த்தாயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹைட் எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்கோட ஹைட் வந்து நான் ஒரு 5.5 இன்ச் கிட்ட மெஷர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 5.5 இன்ச் அப்படின்னா 5.25, ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு 5.25லேருந்து நீங்கள் அந்த போட்லி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக சென்டர் பீஸ் ஃபுல்லாக நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருந்து குட்டியாக வந்து ஒரு பீஸ் எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரியே அந்த பிசுறு எதுவும் தெரியாமல் மறைச்ச மாதிரி நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து வேலையுமே வந்து சீக்கிரம் முடியும். சென்டர் வந்து நீங்கள் லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே வந்து லைனிங் போர்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து நெக் லைனை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இன்றைக்கி நான் ஸ்டார் நெக் மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல்லாகவே அந்த தையல் போட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த கார்னர் வரும்போது நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த கட்டிங்குமே வந்து நல்லா ஷார்ப் எட்ஜாக கிடைக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நெக் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர் பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த கார்னரில் இருக்க பீஸ் எல்லாம் நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டிங் வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா டீப்பாக கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பின்னாடி திருப்பிட்டு லைனிங்கை மட்டும் ஃபுல்லாக வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து அந்த போட்லி வச்சுருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த இடத்துல லைட்டாக வந்து விலக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சேம் டைம் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சாரீஸ் ஃபுல்லாகவே வந்து நிறைய வந்து நூல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண நிறைய நூல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து ஓவர்லாக் போட்டுருங்க. ஓவர்லாக் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்காது. ஃபுல்லாக நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க பீஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைனிங்கும் கிளாத்தும் சேர்த்து வச்ச மாதிரி ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடில் இருக்க பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸை வந்து கரெக்டாக வந்து பின்பக்கமாக வச்சு லைனிங்கை வந்து பின்பக்கமாக வச்சு ஃபுல்லாகவே ஒரு ஓரலாக ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது சைடு பீஸ் எது கீழே இருக்க பீஸ் எதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு நாட்ச் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி மாற்றி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா 2 போர்ஷனுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு 2 சைடுமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை கட் பண்ணும்போதோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிற போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாகவே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க, ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து எல்லா மார்க்கிங்கும் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல கட்டிங் வேணும், எந்த இடத்துல வந்து நம்ம கர்வ்டாக நம்ம கொண்டுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி பார்ட் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும் போது எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சீக்கிரமே வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஏன்னா வந்து நிறைய ப்ளவுஸோ இல்லை வேறு என்ன மெட்டீரியல் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச்சிங்க்கு வந்து உங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக தான் எடுக்கணும். கட்டிங் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டைம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணும்போதே வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் நீட்டாக பார்த்துட்டு ஃபுல்லாகவே நாட்ச் அந்த மாதிரி ஏதாவது மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து 1/2 hour தான். உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லாங் கவுனோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 1 hour இல்லை ஒரு 1.25 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி சீக்கிரமே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர்ஸ் 2மே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணும்போது நான் அதே மாதிரி தான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நம்ம வந்து சீக்கிரமே ஜாயின் பண்ணிட்டோம். சேம் டைம் வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. கீழே இருக்க பீஸ்லேருந்து நீங்கள் மேலே போகக்கூடாது. ஸ்டார்டிங் வந்து எப்போவுமே மேலேருந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழே இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைஸில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து மேலே இருக்க பீஸ்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே வந்து மாறாமல் இருக்கும். ஃபுல்லாக நம்ம 2 பீஸையுமே வந்து ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு உள்முந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பார்ட்லேருந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ப்ளைனான கிளாத்து தான் இது. நல்ல ஒரு ஒயிட் கலரு சாரியே வந்து நல்ல ஒரு ஒயிட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இது கொஞ்சம் பழைய சாரீ தான். ஸோ அதனால் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. நல்ல ஒரு பஃப் ஸ்லீவ் தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுவுமே வந்து நம்மளுக்கு எல்போ சைஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரு 10.5 இன்ச் வச்சுருக்கேன். நல்லா அந்த பொண்ணு ஹைட்டாக இருப்பா. ஸோ அதனால் 10.5 இன்ச் வச்சுருக்கேன். 10.5 இன்ச்சில் வந்து நம்மளுக்கு ஒரு 5 இன்ச் வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு பார்டர் போயிடும். ஸோ அதுக்கு மேலே இருக்க பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஒயிட் கலரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம நல்ல ஒரு லென்த்தான பீஸாக எடுத்துக்கோங்க. லென்த்தான நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து உள்முந்தி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சாரியோட லென்த் இருக்கும். ஸோ அது வரைக்குமே வந்து நல்லா லென்த்தாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மெஷர் பண்ணி இன்னொரு ஸ்லீவுக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமுமே வந்து நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டே இருக்கேன். ஒரு சைடு வந்து குட்டி குட்டியாக மடித்து வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட் சைடில் வர்ற மாதிரி நான் ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்லீவுமே வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பஃப் ஸ்லீவ் கொடுக்கும்போது லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். சேம் டைம் வந்து பஃப்புமே வந்து நல்லா அழகாக தெரியும் உங்களுக்கு. ரெண்டு ஸ்லீவுமே வந்து நம்ம பஃபுக்கு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பார்டர் வந்து கீழே நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஸ்லீவுக்கு. உங்களுக்கு ஆம்ஹோல் பீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் மட்டும்தான் நம்மளுக்கு பஃப் வர மாதிரி இருக்கும். சைடில் ஒரு 2 இன்ச்சு வந்து நீங்கள் ப்ளைனாகவே விட்டுறணும் ஆம்ஹோல் பீஸில். ஸோ அந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம ஸ்லீவில் பஃப் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து நம்ம பார்டர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பார்டருமே வந்து கொஞ்சம் சின்ன பார்டராக இருந்தனால நான் 2 பார்டரை வந்து சேர்த்து வச்ச மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன்.
ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் ஓவர்லாக் பண்ணியிருப்பேன் அதில். ஏன்னா ஓவர்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த பீஸ் எதுவுமே வந்து வெளியே தெரியாது. சேம் டைம் வந்து ஒரு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளை நல்லா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கிளாத் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஓவர்லாக் பண்ணிவிடுங்க. நார்மலான காட்டன் கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது கிளாத்தாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் இந்த கிளாத்துக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதில் வந்து நம்மளுக்கு லைனிங் கூட கொடுக்கல நம்மளுக்கு ஸ்லீவுக்கு. ஸோ அதனால் சீக்கிரமே பிரிஞ்சு வரும். அதனால் கண்டிப்பாக ஓவர்லாக் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஒன் சைட் பார்டர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே வந்து இன்னொரு பார்டர் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் பார்த்துட்டு கீழே இருக்க பீஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10.5 இன்ச் வச்சுருக்கேன். 10.5 இன்ச் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டுருக்கேன். கேப் விட்டுட்டு மற்ற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு கீழே அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேப்பில் இருக்க பீஸை மட்டும் 2ஆக மடித்து நான் ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். நார்மலாக வந்து நீங்கள் லைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு மடித்து திருப்பிக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதே மாதிரியே வந்து 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு டாப் ப்ளவுஸில் வச்சு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நீங்கள் எவ்வளோ கேப் விட்டுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் கேப் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சேம் டைம் வந்து இந்த மாதிரி லைனிங்கே இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணோடனே ஓவர்லாக் போட்டுருங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்லீவ் பாருங்கள், நம்ம ஒன் சைடு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி மெத்தட்லேயே ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கும் போதே வந்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டுட்டே நீங்கள் சென்டர்லேருந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 2 சைடுமே வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு டாப் போர்ஷன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாட்டம் எடுக்க போகிறோம். ஸோ பாட்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒயிட் கலரில் அங்கங்கே வந்து ஒரு ஜரி பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க, டிசைன் கொடுத்துருப்பாங்க கோல்டன் கலரில். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவுமே வந்து நான் ஹைட் எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். வேறு எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே நான் கட் பண்ணல. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு 37 இன்ச்சு அந்த அளவுக்கு தேவைப்பட்டது கீழே பாட்டம் மட்டும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சாரீ வந்து ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதில் வந்து கீழே இருந்து நீங்கள் 37 இன்ச்சஸ் எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேலே இருக்க பீஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து சென்டரில் இருக்க சாரீ பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கேன். ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 இன்ச் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக 2 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரியே ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய ப்ளீட்ஸாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் கொடுத்துட்டே வாங்க. 2 பீஸாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி லாங் கவுன் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி 2 பேட்டர்னாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து டாப் மட்டும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல் சர்க்கிளாக வந்து கீழே இருக்க பாட்டம் மட்டும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து கொஞ்சம் இயர்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பாடி சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 பீஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சைடில் இருக்க ஸ்டிச்சிங் மட்டும் கொஞ்சம் பிரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ சைஸ் வரைக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது.
ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸாக வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டில் வந்து நான் என்ன மாதிரியான ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேனோ ஸோ அதே மாதிரி பேக் சைடுமே வந்து நான் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லைனிங் வந்து அதோடு சேர்த்து வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இதில் ஹிப் சைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத்தே எனக்கு இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். கொஞ்சம் வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்க, கொஞ்சம் வந்து பாடி சைஸ் வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 6 மீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனியாக வந்து கிளாத் எடுத்திங்கனாலுமே வந்து உங்களுக்கு பாடி சைஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 மீட்டர்ஸே வந்து கரெக்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 5 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ 32, 34 வரைக்குமே வந்து உங்களுக்கு 5 மீட்டர்ஸ் ஓகேவாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 6 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ தான் வந்து கீழே அந்த ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா கொடுக்க முடியும். பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிளாத் கம்மி ஆக ஆக உங்களுக்கு அந்த லுக் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்கள் பாடி சைஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 மீட்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். டாப் போர்ஷனுக்கு வந்து அந்த முந்தி பீஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். உள் முந்தியில் இருக்கிறத ஃபுல்லாகவே ஸ்லீவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அந்த சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கீழே இருக்க பீஸ் பாட்டம் மட்டும் நான் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 சென்டரையுமே வந்து சேர்த்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமே ஸ்டிச் பண்ணிடலாம். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த மெத்தடு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் வந்து அதே மாதிரி டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பாட்டம் பீஸ் வந்து லைனிங் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லைனிங் கொடுக்கும்போது தான் வந்து அந்த பாட்டம் வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் வந்து பாட்டம் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்லீவ்லேருந்து வந்து கீழே பாட்டம் வரைக்குமே வந்து நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஹிப் சைஸ் இருக்குது இல்லையா, அதிலிருந்து கீழே ஒரு 2.5 இன்ச் வரைக்குமே வந்து சேர்த்து வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லைனிங்கும் பாட்டமில் இருக்க பீஸும் சேர்த்தே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சாரீ பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். கீழே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 2.5 இன்ச் வரைக்குமே வந்து நான் 2ஐயும் சேர்த்து வச்சே ஜாயின் பண்ணியிருப்பேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க சாரீ பீஸை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு மேலே இருக்க லைனிங் மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 சைடுமே வந்து சேர்த்தே லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது உங்களுக்கு ஃபினிஷிங்கு. ஸோ இதிலே வந்து நிறையா கேன் மெத்தட்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாரீஸ் நிறையா இருக்கும், யூஸ் பண்ணாமலே வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்னில் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு கூட இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.